பிரியமானவர்களே, அணு தின ஜெபத்துக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 57ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, 1, 2, 3 இந்த வசனங்களின் அடிப்படையிலே இந்த நாளுக்குரியதான ஜெபத்தை நாம் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு இரக்கமும் மனது உருக்கமும் உடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய யோசனைகள் உண்மையே அண்டிக் கொள்வதாக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அண்டிக் கொள்வதாக, உம்முடைய தயவுள்ள சித்தத்தை அண்டிக் கொள்வதாக, உம்முடைய நடத்துதலை அண்டிக் கொள்வதாக, பரிசுத்த ஆவியானவருடைய சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துகிற, உணர்த்துகிற, கண்டித்து உணர்த்துகிற அந்த ஒன்றிலே அண்டிக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். எந்த விக்கனங்கள், எந்த பாடுகள், உபத்திரவங்களாய் இருந்தாலும், எந்த சோதனைகள், இக்கட்டுகள், மன வருத்தங்கள், கிளேசங்கள் இருக்கும் என்றாலும் ஆண்டவரே, அவை எல்லாம் எங்களை விட்டு கடந்து போகும்படியாக உம்முடைய செட்டைகளின் கீழே, உம்முடைய கரத்தின் நிழலிலே ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களின் உடைய அரவணைப்புக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எப்படி உமக்கு பிரியமான சீஷன் உம்முடைய மார்பிலை சாய்ந்து கொண்டானோ, அதே போல ஆண்டவரே, எப்படி குஞ்சுகளெல்லாம் தன் தாய் தாய் பறவையினுடைய செட்டைகளுக்குள்ளாக ஆண்டவரே ஓடி வந்து அடைகிறதோ, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, காலை எழுந்தது முதற்கொண்டு இரவில் நாங்கள் படுக்கும் மட்டுமாக தகப்பனே, உம்முடைய செட்டைகளிலே ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய படிப்பு, எங்களுடைய எதிர்காலத்துக்கு அடுத்த வாழ்க்கை, எங்கள் பிரயாசங்களுக்கு அடுத்த வாழ்க்கை ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக நாங்கள் வைக்கிறோம் சுவாமி, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எந்த உலகம், மாமிசம், பிசாசினாலும் வரக்கூடிய கேடு பாடுகள், விக்கனங்கள், வியாதிகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவரே வேதத்திலே 2ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். 2வது வசனத்திலே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவரே, எங்களுடைய கூப்பிடுதல், எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே, எங்களுடைய முறையிடுதல் ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டு ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் உம்மை நோக்கி ஆண்டவரே தகப்பனே, எப்படி ஒரு வேலைக்காரி எஜமாட்டினுடைய ஆண்டவரே கரங்களை நோக்கி பார்க்கிறார்களோ, அதே போல ஆண்டவரே உம்முடைய கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் உன்னதமான தேவன், எங்களுக்காக உன்னதமும் உச்சிதமான காரியங்களை நீர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுப்பது எல்லாம் பெஸ்டாகவே இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற உலக மாமிசத்துக்கு அடுத்த காரியங்களோடு கூட ஒப்பிட்டு ஆண்டவரே, இது குறை என்று நாங்கள் நினைக்காதபடிக்கு உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் ஆண்டவரே சீராக சிறப்பாக நாங்கள் பாவிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக, மகிமைக்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவாக நீர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். தானியேலுடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன், ஜெயமாய் முடிய பண்ணின தேவன், எங்களுடைய உன்னதமான தேவனாய் நீர் இருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையிலே அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களுக்கு ஒரு பூரண கிருபையும் பூரண சத்தியத்தையும் அருளை செய்திருக்கிறார் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்காக அனுப்பப்பட்ட ஆண்டவரே தகப்பனே ஜீவ மன்னாவாக, ஜீவ அப்பமாக கிறிஸ்து இயேசு பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவராக எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையாக அனுப்பப்பட்ட ஆண்டவரே வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள்
ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வந்ததை ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டதான ஆண்டவரே தகப்பனே, தேவ ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே பூரண புருஷர் ஆகும்படியாக, சீர் பொருந்தும்படியாக, விசுவாசத்திலும் அறிவிலும் கிறிஸ்துவுக்குள் ஒருமைப்பட்டவர்களாய் விளங்குவதற்கு என்று நீர் கொடுத்திருக்கிற 5 விதமான ஆண்டவரே சபையில் உள்ள ஊழியங்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியத்திலே எங்களையும் எடுத்து நீர் பயன்படுத்துகிறபடினால், பிரயோஜனப்படுத்துகிறபடினால் அநேகருக்கு ஆண்டவரே உம்மால் நாங்கள் நியமிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஒவ்வொருவரையும் பூர்ணராக்க எங்களையும் எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்தும்படியாய், அநேகருக்கு நாங்கள் அனுப்பப்பட்ட ஒரு பாத்திரமாய், உம்மால் அனுப்பப்பட்ட பாத்திரமாய் வாக்கு, வரம், வல்லமையினால் நிரப்பி அனுப்பும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு வேண்டிய ஒரு பூரண கிருபையை, பூரண தயவுள்ள சத்தியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காண்பிக்கும்படி, வெளிப்படுத்தும்படி, நிலைநிற்க செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலேயே அனுகிரகம் செய்துள்ளபடி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.